எல்லாத்துக்கும் வாங்க. நம்ம பார்த்துக்கிறது குண்டால் நேந்திரங்க. 11.5 மாதம் ஆச்சு. எதுக்காக இந்த வீடியோ பார்க்குறோம்னா, வாழைக்கும் தாருக்கு சம்மதமே இருக்காதுங்க. நிறைய பக்கம் பார்த்தோன்னா வாழை நல்லா வருங்க, தார் அந்த அளவுக்கு இருக்காதுங்க, பேனாக்காய் மாதிரி வந்துடுங்க, வெயிட் வராது. ஒரு சில காட்டுக்கு பார்த்தோன்னா மரம் வந்து சிலுத்து மாதிரி இருக்குங்க, ஆனால் தார் நல்லா வெயிட் வருங்க. பூமிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கன்னா, மண் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். புதுசாக வெள்ளாமைக்கு விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தா மண் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க. நம்ம மண்ணில் வந்து பௌதியம், உயிரியல், ரசாயனம், இந்த மண்ணில் வந்து இந்த சத்தெல்லாம் எப்படி இருக்குது, போரான் சத்து இருக்குதா, வந்து காரத்தன்மை எப்படி இருக்குது, இதெல்லாம் மண் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியுங்க. இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான். அதுவும் போக இந்த வெள்ளாமை வந்து இந்த காட்டுக்கு வந்து இந்த வெள்ளாமை சட்டு வாழை நல்லா வருங்க, கரும்பு நல்லா வருங்க, காய்கறி வெள்ளாமை வரும். ஒவ்வொரு காட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. அது டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணோம்னா நம்ம போட்ட காசு வேஸ்ட் ஆகாது, உர செலவும் அதிகமாகாதுங்க. உர செலவும் பார்த்து எல்லாத்துக்கும் பொதுவாக பார்த்தோன்னா டிஏபி காம்ப்ளெக்ஸு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. பொதுவாக எல்லாம் ஒரே மாதிரி கொடுப்பாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து வேண்டாங்க தவிர்த்துடலாங்க. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. இது வந்து எல்லா வெள்ளாமைக்குமே பொருந்துங்க. இந்த வீடியோ வந்து முழுக்க இது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாங்க.